இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் மற்றும் வழக்கறிஞர் எம்ஜிஆர் விஸ்வநாதன், திருவள்ளூர் அடுத்த வேப்பம்பட்டு சத்யா சாய்நகர் பகுதியில் வசித்து வரும் 3 குடும்பங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான சாலையை ஆக்கிரமிப்பு செய்து போக்குவரத்திற்கு இடையூறாக சுற்றுச்சுவர் அமைத்ததால் வாகன ஓட்டிகள் வாகனம் ஓட்டி செல்வதில் மிகவும் சிரமப்படுவதாகவும் மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கட்டப்பட்டுள்ள அந்த மதில் சுவரை அகற்ற வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கரிடம் இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனு கொடுத்துள்ளார். மேலும் எம்ஜிஆர் போன்று உடை அணிந்து வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்தவரிடம் பொதுமக்கள் ஆவலுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ABC செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஆவடி ராஜா. வேப்பம்பட்டு ஊராட்சி 89 ஊராட்சி மன்றத்தில் வந்து சத்யசாய் நகர் அங்கே தான் என்னுடைய கட்சி ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கேன். அங்கே கார் போயிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த தெருவிலே 4 பேர் கார் வச்சுருக்காங்க. அந்த தெருவு வந்து அஜந்தான்றவங்க வந்து ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அவங்க மெனையை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 3.5-4 அடி வெளியே வந்து வண்டி இடைஞ்சலாக இருக்கிற மாதிரி வீட்டை கட்டி வச்சுருக்கேன். அது நான் கேட்டேன், புது எண்ணத்தில் நான் கேட்டேன், ஏமா இந்த மாதிரி கட்டுறீங்களே, வண்டி திரும்புறது கஷ்டமாக இருக்குமே, டேமேஜ் ஆகுமே, ஒரு 1.5 அடி தள்ளி கட்டினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் வளைச்சி கட்டினாவில்லை. நீ 5,000 கொடுத்தானாக்கா நான் இதை வளர்ச்சி கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஊராட்சி மன்றத்து வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க 89 ஊராட்சி மன்ற தலைவர் வந்து ராஜேஸ்வரி, அவங்க வீட்டுக்காரர் தான் சேகர், அவங்களுக்கு சொந்த பந்தங்களை என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு வச்சுக்கின்னு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டாக்கா வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் இது கேட்டால் தீர்வு காண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் கலெக்டருக்கு பர்சனலாக ஒரு லெட்டர், என்னோட லெட்டர் பேரில் கட்சி லெட்டர் பேரில் அனுப்பினேன். இது மாதிரி இந்த தெருவு வந்து ரோடு இப்போ இடைஞ்சலாக இருக்குது, பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, இதை கொஞ்சம் நேரடியாக வந்து கலெக்டர் ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கவர் மேலேயே டிஓ லெட்டர்னு போட்டு, ஏன்னா நிர்வாகம் தெரிஞ்சவன் நான், டிஓ லெட்டர்னு போட்டு இது மாதிரி வந்து கலெக்டர் பிரபு ஐஏஎஸ் அவர்கள் இந்த இடத்த வந்து நேரடியாக ஆய்வு செய்து இது பண்ணணுன்ட்டு அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் அனுப்புறதுக்கு முன்னாடி மதுரை கோர்ட்டு சொல்லியிருக்குது. இந்த மாதிரி ரோடு ஆக்கிரமிப்பு தான் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா அது கலெக்டரோ இல்லை வந்து டிஆர்ஓ தான் போய் அதை பார்க்கணுன்றது அது சட்டமே போட்டிருக்கிறாங்க. அவங்க உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு மதுரை. இப்போ வந்து அந்த இடத்த இது பண்ணி அந்த ஆக்கிரமிப்பை அகற்றணும். இதுதான். இல்லை நெக்ஸ்ட் முடியலைனாக்கா நேராக கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனால் அப்போ எனக்கு என்ன மற்றவங்களுக்கு இப்படி, அதுதான் என்னுடைய கேள்வி.